உங்களுக்கு கோர்ட்டு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றி பெறணும்னா அச்சங்கோயில் போங்க. இப்படி சில இடங்கள். அச்சன் கோவில். ஆமா, அது எங்க இருக்கு ஐயா? அது தென்காசி பக்கத்துல இருக்கு. அங்க வந்து அரசனா இருந்து அவர் வழிபாடு அருள் பாலிக்கிறார். யாருக்கெல்லாம் இந்த கேஸ் பிரச்சனை இருக்கு அது வந்து அவங்களுக்கு சாதகமா இருக்கணும். நம்ம இங்கேருந்து போனவுடனே ஹாய் ஹவர் யூ ஃபைன், எனக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படிலாம் மனம் உருகி அழணும், மனசு வெதும்பணும். அப்பதான் அந்த பலனை கிடைக்க முடியும். இங்கேருந்து போனோன்னே சாமி வழிபாடியே நாசமாக்கிட்டான். போகும்போது சாமியை கண்டோன்னா கும்பிட மாட்டாங்க. நீ கும்பிட வேண்டாம், தப்பு இல்லை. இப்படி வச்சேன்னா இந்த ஒரு விரல் கும்பிடும் போது அவன் தர்த்தனியத்தை தான் வாங்குவான். இது சூரியகலை சந்திரகலை ரெண்டும் சேர்ந்தா தான் உனக்கு அந்த பலன் கிடைக்கும். நீ போகும்போது ஹாய், இப்போ சாமி கும்பிடுறது இல்லை, பிளைன் கிஸ் கொடுக்கறது தான் சாமிக்கு. அதனால் பெரிய ஆபத்துக்கள் வீட்டில் பல சங்கடங்களை அவங்க கிரகிக்கிறாங்க. ஏன்னா அந்த தசை நாடி ஒன்று சேர்ந்தா தான் அருளை கிரகிக்க முடியும். இது கலசம் மாதிரி இப்படி வச்சா கிரகிக்கிறது. அந்த மாதிரி கிரகிக்கு உண்டான வழிபாட்டில் சாமியை கும்பிடணும். அது இல்லாமல் நான் பைக்கில் போகிறேன், அதெல்லாம் தவறு. அப்படி போகும்போதே அவனுக்கு எதகளை வந்து 6:45 அரையங்காலம் டேஸ் ஆயிடணும். அவ்வளவு ஒரு கை வழிபாடு வந்து அந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும். ரெண்டு கையில வழிபாடு பண்ணணும். இல்லைன்னா இறைவான்னு நினைச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும். உன்னை கும்பிடணும்னு அவர் சொல்லலை. அவர் சர்வாதிகாரி கிடையாது, சாந்த சொரூபன். இறைவன் எந்த இறைவனா எடுத்தாலும் சர்வாதிகாரி கிடையாது. கையெடுத்து கும்பிடணும்னு அவர் சொல்லலை. சூழ்நிலை அவருக்கு தெரியும். போய்கிட்டே இருக்கு. பொதுவாக காலம்பரம் இருந்துச்சுன்னு சிவசிவான்னு சொல்லிட்டு ராத்திரி தூங்கும்போது சிவசிவான்னு சொன்னாலே அன்னைக்கு நடக்கக்கூடிய பலன் பூரா அவன்கிட்ட இறைவனுக்கு கிடைச்சிடும். இவனுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும்.